இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா நம்மளோட கொல்லைக்கு. இங்க என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம எள்ளு கொல்லைக்கு வந்திருக்கோம். இப்போ இங்க எள்ளுலாம் கா வச்சிருக்கு, பூ காய்ச்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2 விதமான இலை இருக்கு. இது ஒண்ணு, இது ஒண்ணு. இந்த மாதிரி எள்ளுல தான் எண்ணெய் தயாரிக்கிறாங்க. வாங்க எண்ணெய் தயாரிக்கிறோம். இப்போ நம்ம அடுத்த கொல்லைக்கு போலாம். வாங்க போலாம். இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம்னா தென்னமரத்துக்கு வந்திருக்கோம். இந்த தேங்காய் மரத்துல இருந்து தேங்காய் கிடைக்குது, தேங்காய் மட்டை கிடைக்குது, தேங்காய் எண்ணெய் கிடைக்குது. வாங்க அடுத்ததுக்கு போலாம். இந்த அத்தி மரத்தை பாருங்க. இந்த அத்தி மரத்துல அத்தி பழம் ஒண்டிதான் கிடைக்கும். இது அம்மா பெருசு வந்திருக்குன்னு பாருங்க. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா எலுமிச்சை பழம் மரத்துக்கு. இது இன்னும் 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் வச்சுது. இது அம்மா பிஞ்சு வச்சு காய்ச்சிருக்குன்னு பாருங்க. வாங்க அடுத்ததுக்கு போலாம். இதான் நாவப்பழம் மரம். இதுல இருந்து நாவப்பழம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க அடுத்ததுக்கு போலாம். இதான் கணக்காய் மரம். இதுல இருந்து கணக்காய் பழம் வண்டி தான் கிடைக்கும். சாரி இதுல இருந்து பூ தான் கிடைக்குது. இதுதான் பலாப்பழம் மரம். இதுல இருந்து பலாப்பழம் ஒண்டி தான் நம்மளுக்கு காய்க்கும். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வச்சது. காய்ச்சதுன்னா உங்களுக்கு அனுப்பி விடுறேன். வாங்க அடுத்ததுக்கு போலாம். இதுல இருந்து தான் இதான் என்ன மரம்? இதான் நொச்சி மரம். இதுல தான் தயாரிக்கிறாங்க. அதனால இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. இங்க பாருங்க, இதான் மாங்காய் மரம். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வச்சது. இதான் மாங்காய் மரம். இதுல இருந்து மாம்பழம் தான் கிடைக்கும், மாங்காய் தான் கிடைக்கும். வாங்க அடுத்து இதான் புளியா மரம். இதுல இருந்து இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது. இதுல இருந்து இப்பதான் காய்ச்சி பழமாயி கீழே கொட்டி இருக்கு பாருங்க. இதான் தேக்க மரம். இதுல இருந்து கட்டு பீரோ செய்வாங்க. இங்க நாங்க அடுத்தது போறோம். இதான் முருங்கை மரங்க. இதுல இருந்து முருங்கைக்காய் கிடைக்கும். இந்த முருங்கை இலைய வச்சு கீழே குழம்பு வைப்பாங்க. வாங்க அடுத்தது போறோம். இதாங்க வாழை மரம். இதுல இருந்து நம்மளுக்கு வாழைக்கட்டை கிடைக்கும். இதை போட்டு சாப்பிடலாம். வாங்க போலாம். இதாங்க கொய்யா மரம். இது 1 நாளுக்கு முன்னாடி தான் வச்சதுங்க. இதுல இருந்து கொய்யாக்காய் கிடைக்குங்க. வாங்க அடுத்தது போலாம். இதாங்க மலை வெம்பு. இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. வாங்க அடுத்தது போலாம். இதாங்க நாத்திரங்காய் மரம். இதுல நாத்திரங்காய் கிடைக்கும், நாத்திர பழம் கிடைக்குங்க. அடுத்து இதுல பார்க்கலாம். பாய் பாய்.